இந்த மாதிரியான ஒரு பச்சை விக்கெட் கொடுப்பாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஒரு ஆஸ்திரேலியன் போலிங் அட்டாக்கோட பெனிட்ரேஷன் பவர் பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள் கோகுல். கன்சிஸ்டன்சி ஆஃப் த பிளேயிங் 11 அது இல்லை என்டையர் 5 மேட்சஸ்லையுமே. நிறைய பேசிட்டோம், எல்லா சேனல்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நம்மளும் விராட் கோலியை போட்டு பைசெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. FT லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ஸ்போர்ட்ஸ் ஆங்கர் கமெண்டேட்டர் ஸ்ரீராம் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் கோகுல். நம்ம 2-2 ஆகும் இல்லை எப்படியாவது இந்த சீரியஸ் இந்தியா ட்ராவாவது பண்ணுவாங்க நம்ம நிறைய பேசணும். பட் 3-1 தோத்துட்டாங்க, அதுவும் 3 டேஸ்க்குள்ளேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. எதனால சார், எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த பர்டிகுலர் விக்கெட் பார்த்தீங்கன்னா கோகுல், ஒன் ஆஃப் த ஸ்பைசியஸ்ட் விக்கெட் சிட்னியில் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருமே சிட்னினா நம்ம என்ன பேசணும், லாஸ்ட் ஷோலே ஸ்பின் ஆகும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு 3 நாள் பேட்டிங் அசிஸ்டன்ஸாக இருக்கும், லாஸ்ட் 2 நாள் ஸ்பின்னர்ஸ் வருவாங்கன்னு நம்ம பேசினோம். பட் இந்த மாதிரியான ஒரு பச்சை விக்கெட் கொடுப்பாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இந்தியா டாஸை ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு 50-50 டிசிஷன். ஜென்ரலாக விக்கெட்டில் பச்சை இருந்ததுன்னா எனி கேப்டன் போலிங் போடணும்னு தான் நினைப்பாரு. அண்ட் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ் இருந்தது டே 1ல். பட் தில்லான டிசிஷன். அந்த விக்கெட்டில் முதல்ல ஆடி 180 ரன்ஸ் போர்டில் போட்டோம், க்ளோஸ் டு 181 ஆன் தி போர்ட் போட்டோம். பட் ஆல் செட் அண்ட் டன் அந்த ஒரு ஆஸ்திரேலியன் போலிங் அட்டாக்கோட பெனிட்ரேஷன் பவர் பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள் கோகுல். இங்கே பும்ரான்ற ஒரு ஆள் அந்த ஒரு எதிரிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாரு. அங்கே 3 பேர் ரொட்டேட் பண்ணி நம்மளை அடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு ஸ்பெல்லை ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்க்கும்போது அங்கே ஸ்காட் போலன்னு ஒரு ஆள் வராரு. ஸோ இட்ஸ் ஹை குவாலிட்டி போலிங் அட்டாக் ஹண்டிங் ஆஸ் அ யூனிட். இங்கே ஒரு தனி மனிதர் பும்ரான்ற ஒரு ஆள் 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லெட்ஸ் கிவ் த கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. ஆஸ்திரேலியன் போலிங் அட்டாக் ஹை குவாலிட்டி, தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஆஸ்திரேலியா வின்னிங் 3-1 in this series கோகுல். சார், நம்ம போன மேட்ச் பேசும்போது ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரை ட்ராப் பண்ணிக்கிட்டு கேப்டன்சியை பும்ராகிட்ட கொடுத்துருந்தாரு. அப்படி பார்த்தாலுமே இந்த டீம் பேட்டிங்கில் ரொம்ப லோவாக தானே சார் இந்த சீரியஸ் ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ராப் பண்ணால் எல்லாருமே தானே சார் ட்ராப் ஆகிருக்கணும். கண்டிப்பாக இந்த என்டையர் இந்தியன் பேட்டிங் யூனிட் பார்த்தீங்கன்னா லோ ஆன் கான்ஃபிடென்ஸ். அதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் த பிளேயிங் 11 அது இல்லை என்டையர் 5 மேட்சஸ்லையுமே. அந்த சைடும் ஆஸ்திரேலியா ஒன்றும் நம்ம பிரமாதமாக சொல்ல முடியாது. அவங்க பேட்டிங் லைனப்பை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும். ஹெட்டுன்ற ஒரு ஆள் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் சீரியஸ் அவருக்கு கிடச்சிது. பட் இந்த பேட்டிங் லைனப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி சிட்னியில் ரோஹித் சர்மா தன்னை ட்ராப் அவுட் பண்ணிக்கிட்டாரு. பட் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி. நிறைய பேசிட்டோம், எல்லா சேனல்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நம்மளும் விராட் கோலியை போட்டு பைசெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. சரிங்களா? திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் இந்தியன் செலக்டர்ஸ், BCCI யங் பேட்டர்ஸை உள்ளே தள்ளணும் டீம் இந்தியாவில். அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்ஷன், ருத்துராஜ் கெய்க்வாட், நீங்கள் இந்த மாதிரியான கிரிக்கெட்டர்ஸை தான் ஃப்யூச்சரில் பார்க்கணும். இன்னும் 6 மாதத்தில் ஜூன் ஜூலையில் இங்கிலாந்து போகிறோம் 5 டெஸ்ட் சீரியஸ். WTCலேருந்து நம்ம வெளியே போயிட்டோம். இந்த டிரான்சிஷன் ஃபேஸை எந்த அளவுக்கு சுமூகமாக கோச்சும் செலக்டர்ஸும் ஹேண்டில் பண்ண போகிறான்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 10 வருஷம் கேச்சு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை நம்ம ஆஸ்திரேலியாவில் விட்டுட்டு வந்துட்டோம். இந்த தவறு திருப்பி நடக்காமல் இருக்கணும்னா ஒரு கிளியர் ரோட் மேப் இருக்கணும் ஃப்யூச்சருக்கு. பும்ரா தலைமையில் டெஸ்ட் கிரிக்கெட் நம்ம ஆட போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோன்னா பும்ரா இஸ் கோயிங் டு பி த ஃப்யூச்சர் டெஸ்ட் கேப்டன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா 3 ஃபார்மேட்டுக்குமே 3 டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸோட போகிறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சார், நான் இதை தான் அடுத்த கேள்வியாக கேட்கணும்னு நினச்சேன். இப்போ இந்த சிட்னி டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேப்டன்சி திடீர்னு பும்ராக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, விராட் கோலி கேப்டன். என்னடா இது 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் கேப்டனாக இருந்தார், திரும்ப அவர்கிட்டே கேப்டன்சி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. விராட் கோலி கேப்டன்சி விடும்போது அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் டெஸ்ட்டில் இந்தியன் டீம் கேப்டன் பண்ணுறதுக்கு நான் ரெடி, நான் ODIயும் T20யும் நான் கேப்டன்சி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அப்போ இருந்த கங்குலி ஆகட்டும் இதெல்லாமே அவங்க ஒத்துக்கல. ஸ்பிளிட் கேப்டன்சி எதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரே கேப்டனாக இருக்கணும் தான் ரோஹித் சர்மாவை ஆல் ஃபார்மேட்ஸ் கேப்டனாக ஆக்கினாங்க. ஆனால் இப்போது ஆல்ரெடி T20க்கு சூர்யா தான் கேப்டன் பண்ணுறாரு. 1 டேக்கு கண்டிப்பாக ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ண போகிறார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில். அப்போ டெஸ்ட்டுக்கும் பும்ரா மாதிரி ஒரு கேப்டனை வச்சுட்டா 3 இதுக்குமே ஒரு கேப்டன் ஒரு கேப்டன் இருந்தால் நல்லது தானே சார்? அது இந்த ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா T20
லாஸ்ட் வேர்ல்ட் கப் நம்ம தோத்தோம் துபாயில். அப்போ வந்து கங்குலி வந்து போர்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ தேர் வாஸ் நாட் குட் டேர்ம்ஸ் பிட்வீன் கங்குலி அண்ட் விராட் கோலி. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது கோலியை காலி பண்ணுன்ற ஒரே காரணத்தினால அப்போ அவர்கிட்டேருந்து கேப்டன்ஷிப்பை பிடிங்கினாங்க. இப்போ அதோட விளைவு பார்த்தீங்களா, எங்கே வந்து இந்தியன் டெஸ்ட் டீம் வந்து நின்றுருக்குன்ட்டு. ஸோ இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா இருக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ் ஃபார் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ், அதே மாதிரி 3 செட் ஆஃப் பிளேயர்ஸ் நம்மளுக்கு வேணும். டெஸ்ட் மேட்ச்சில் இருக்கிற ரெகுலர்ஸ் ஓடிஐயில் ஆடலாம், பட் ஆனால் அந்த கோர் குரூப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் இருக்கணும். கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி பண்ணினா இந்தியன் கிரிக்கெட் ஒரு குட் ஹேண்ட்ஸில் இருக்கும் கோகுல். சார் இப்போ இந்த சிட்னி டெஸ்ட் மேட்சை எடுத்துக்கிட்டோம்னாலே சார், ஆஸ்திரேலியாவோட போலிங் வந்து நீங்கள் சொல்கிறீங்க செம பெனட்ரேட்டடாக இருந்தது, பந்துட்டே இருந்தாங்கன்னு. இந்தியன் டீம்லேயுமே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அவங்களே நம்மளோட ஒரு 4 ரன் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணாங்க. அங்கேருந்து இந்தியா ஒரு 200, 220, ஒரு 240 அடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஜோபர்கில் வந்து 2018 வந்து ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க, இதே மாதிரி 180 அடிச்சு க்ளோஸ். ஆக்சுவலாக அதில் ஒரு 10 ரன் கூடவே அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து விராட் ஒரு 70, 50 அந்த மாதிரி அடிச்சு 240 அடிச்சு இன்னும் ஜெயிச்சிருவாங்க. நான் இந்த மேட்ச் அப்படி தான் போகும்னு நினச்சேன் சார். பட் நம்மளோட பேட்டிங் வந்து ரொம்ப வீக்காக, அதுவும் வந்து யாருமே வந்து பேக் ஃபுட்டில் போய் ஆடவே மாட்டாங்களே சார். பேக் ஃபுட் பிளேவை பற்றி நம்ம பேசிட்டோம். ஆஸ்திரேலியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ன்றது மோர் தென் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பார்க்குறதோட அப்ளிகேஷன் ஆஃப் த பேட்டர்ஸை பற்றி நம்ம பேசுவோம். இது யாருமே டச் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே ரோஹித் சர்மாவை தூக்கணும், விராட் கோலியை தூக்கணும் மாதிரி நம்ம மற்ற சேனல்ஸ் மாதிரி நம்மளும் பேச வேணாம் கோகுல். லெட்ஸ் டாக் கிரிக்கெட் லைக் கிரிக்கெட்டிங் ஆங்கிளில் மட்டும் நம்ம கிரிக்கெட்டை பேசுவோம், ஓகேங்களா? இந்த டெஸ்ட் சீரியஸ் தோத்தத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நான் இந்தியாவை பற்றி தான் பேச போகிறேன். இந்தியாவோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஷார்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அதுக்கு ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டெஸ்ட் சீரியஸில் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து 3-0ன்னு தோத்தோம். உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நீங்கள் இந்தியன் கண்டிஷன்ஸில் உங்கள் பேட்டர் நல்ல ஃபார்மில் இருக்கணும்னா நீங்கள் குவாலிட்டி ஆஃப் விக்கெட்ஸ் எப்படி கொடுக்கணும். ஒரு நல்ல பேட்டிங் பேரடைஸ்னு சொல்ல மாட்டேன், பேட்டிங்க்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய விக்கெட்ஸ் கொடுக்கணும். டிபிக்கல் இந்தியன் விக்கெட். எக்ஸாக்ட்லி. நம்ம என்ன கொடுத்தோம், டர்னர்ஸ் கொடுத்தோம். ஸோ ஆஸ்திரேலியா மாதிரியான பெரிய டூர் போகிறதுக்கு முன்னாடி பேட்டர்ஸோட கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு ஷேட்டர் ஆனதுன்னு பார்த்தீங்களா? அந்த ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தான் என்டையர் பேட்டிங் யூனிட்டுக்கே ஃபெயிலியராக அமைஞ்சது ஆஸ்திரேலியாவில். ஸோ ஓவர்சீஸ் மாதிரியான டூர் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். நம்ம வந்து நியூசிலாண்டோட ஆடினோம், ஒரு கேம்ப்பு எதுவுமே வைக்காமல் டைரெக்டாக ஆஸ்திரேலியாவுக்கு போனோம். ஏன்னா கேலண்டர் அந்த அளவுக்கு பேக்டு, லெட்ஸ் பி ஆனஸ்ட், ஓகேவா? ஸோ இங்கிலாந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் நிறைய இருக்குது. முடிஞ்சதை பற்றி பேசுறதுல அர்த்தம் கிடையாது. அடுத்தது இந்தியன் கிரிக்கெட் எந்த அளவுக்கு நகரணுன்றதை மட்டும் நம்ம பேசுவோம். ஸோ அப்படி இந்தியா இங்கிலாண்டில் நல்லா பண்ணணும்னா ஒரு ப்ரிப்பரேட்டரி கேம்ப் வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்குவாடில் செலக்ட் பண்ணக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் கவுண்டி கிரிக்கெட் போய் ஆடணும். ஒரு ஏப்ரல், மே இங்கிலீஷ் வின்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் போய் ஆடணும். ஆடினீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸை அடாப்ட் பண்ணலாம் பேட்டர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பிஜிடி டூர் தோத்தத்துக்கு காரணம் த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த பேட்டர்ஸ் வாஸ் வெரி பிரிட்டில் கோயிங் டு த டூர். சார் இப்போது நீங்கள் வந்து கவுண்டி போய் ஆடணும்னு சொல்கிறீங்க. கவுண்டியில் ஆடுற சாய் சுதர்ஷன் இல்லை ருத்ராஜ் இவங்க வாய்ப்பே கொடுக்கறது இல்லையே சார். டெஸ்ட் டீம்லேயே வந்து எடுக்கிறது இல்லையே. இப்போ அவங்களாம் தான் வந்து கவுண்டியில் போய் ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸ். கவுண்டியில் ஆடுற பல பிளேயர்ஸ்க்கு இவங்க வாய்ப்பே கொடுக்கறது இல்லையே சார். கண்டிப்பாக கோகுல், நீங்கள் அபிமன்யு ஈஸ்வரனை எடுத்துகிட்டு போனீங்க இந்த சீரியஸ்க்கு, 5 மேட்சுமே ட்ராப் பண்ணீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட ஒரு 150 ஆட் அடித்த சர்ஃப்ராஸ் கான் அவர் ஆட வைக்கல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவருக்கு டெக்னிக் கிடையாது ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் ஆடுறதுக்குன்றது நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. ஒரு பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்காம அவருடைய முழு திறமையை நீங்கள் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் ஆட மாட்டான்றதை நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அன்ஆர்த்தடாக்ஸ் பேட்டர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் பேர் ரன் அடிச்சிருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம பேர் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ சர்ஃப்ராஸ் கானை சரியாக ட்ரீட் பண்ணலை, அபிமன்யு ஈஸ்வரனை சரியாக ட்ரீட் பண்ணல. துருவ் ஜுரல் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியஸ் ஐ தாட் இப்போ ஜெய்ஸ்வால் எப்படி வந்து அவருக்கு ஒரு பிரேக் அவுட் சீரியஸாக இருந்ததோ, ஐ தாட் துருவ் ஜுரல் வில் பி தி பிரேக் அவுட் பர்சன் இந்த சீரியஸ் நான் நினச்சேன் சார். ஏன்னா வந்து அவர் இந்தியன் ஏக்கு ஆடும்போது அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. அவருக்கு ஒரு மேட்ச்க்கு அப்புறம் சான்ஸே கொடுக்கலையே சார். கண்டிப்பாக வேல்யூ ஆஃப் ஏ சீரியஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பிரசித் கிருஷ்ணா ஏல நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். லாஸ்ட் மேட்ச் சிட்னியில்
6 விக்கெட். அவர் முன்னாடியே ஆட வச்சிருக்கலாம் சார், எனக்கு அதான் சார் தோணுது. நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் பிரசித் கிருஷ்ணா ஆடணும் 11ன்ட்டு. நீங்களும் நானும் பேசலாம். அங்கே டிசைட் பண்ண வேண்டிய ஆள் வந்து கோச் அண்ட் தி செலக்டர்ஸ் அலாங் வித் த கேப்டனு. ஸோ அது நம்ம கையில் இல்லை. பட் துருஜுரல், அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்சன் இவங்கெல்லாம் போய் ஏ சீரியஸில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு எப்போ ரிவார்டு கொடுக்க போகிறீங்க? இதே மாதிரி இந்த டாப் 6 வித் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் உள்ள பிளேயர் நீங்கள் ஆடினீங்கன்னா இங்கிலாந்துலேயும் மரண உதம் வாங்குவீங்க. ஸ்டார்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார்ஸ், நோ டவுட் அபவுட் இட். எல்லார் ஸ்டாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. ரோஹித் சர்மாவுக்கு அந்த முற்றுப்புள்ளி வந்துடுச்சு. விராட் கோலி கிட்ட கிளியராக கூப்பிட்டு பேசணும். இதுதான் நாங்கள் ரோட் மேப் வச்சுருக்கோம், நீ எப்படி மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகி இந்த சீரியஸ்க்கு வரப்போகிறன்றதை சொல்லு. ஏன்னா கௌதம் கம்பீர் கிளியராக போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார், இட்ஸ் அப் டு தி சீனியர்ஸ் டு டேக் த டிசிஷன், அப் டு த இண்டிவிஜுவல். எனக்கு அது கௌதம் கம்பீர் கிட்ட நான் அதை எக்ஸாக்ட்லி அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா யூ ஆர் ரெப்ரசென்டிங் டீம் இந்தியா. இங்கே வந்து இண்டிவிஜுவல்ஸ் முடிவு எடுக்கக்கூடாது. அதுக்கு தானே ஒரு செலெக்ஷன் கமிட்டி, அதுக்கு தானே ஒரு கோச்சுன்னு இருக்கு. நீங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி விச் இஸ் குட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட்டுன்றதை யோசிச்சு தான் டிசிஷன் எடுக்கணும். தவிர ஸ்டார் வேல்யூ இந்தியாவில் அதிகமாக கொடுப்போங்க, நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா சிட்னி டெஸ்ட் மேட்ச்சில் மிச்சல் மார்ஷ் ஒரு ஸ்டார் கிரிக்கெட்டர். பட் யூ ஆர் வருஷம் அவர் தான் சார் ஆலன் பார்டர் மெடல் வாங்கினாரு. கண்டிப்பா என்ன சொன்னாங்க அவர்கிட்ட, யூ ஆர் நாட் கெட்டிங் எனஃப் ரன்ஸ் ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ், யூ ஆர் ட்ராப்டுனாங்க. அதே மாதிரி நீங்க சேம் யார்ட் ஸ்டிக் இந்தியன் போர்டும் இந்தியன் மென்டாலிட்டியும் மாறணுங்க. யூ ஹேவ் டு கோ அண்ட் சேட் யுவர் ஸ்டார்ஸ்னு சொல்கிறத விட கிரிக்கெட் இஸ் அ டீம் ஸ்போர்ட். இங்கே நீங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா யூ கேன் டைரக்ட்லி சே தட் யூ ஆர் ட்ராப்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸஸ்னு சொல்லலாம் தைரியமாக போயிட்டு. சார் இந்த சீரியஸில் வந்து சிராஜோட பவுலிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாட் அப் டு த மார்க். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2021 சீரியஸில் அவருக்கு அந்த சீரியஸ் தான் ஒரு பிரேக் அவுட் சீரியஸ். ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாமே இன்ஜுரி ஆயிருந்தாங்க. அவரு கேபாலெல்லாம் வந்து அவர் தான் அட்டாக்கே லீட் பண்ணார். ஆனால் இந்த சீரியஸில் அவர் பெருசாக இது பண்ணல, எல்லா மேட்சும் ஆடினார். போஸ்ட் மேட்ச்சில் கூட கம்பீர் சொல்லும் போது அவரோட பிரேவ் வாட்டு அவர் வந்து அவ்வளோ தூரம் போடுறாருன்னு சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து பிரேவ் வாட்ஸ் தேவையா இல்லை வந்து விக்கெட் எடுக்கிற போலர்ஸ் தேவையா சார்? கௌதம் கம்பீர் சொன்ன ஒரு பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன் கோகுல். ஈ ரன்ஸ் இன் ஃபார் எவ்ரி ஸ்பெல். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அந்த மாதிரியான ஒரு பவுலர் டீமுக்கு கண்டிப்பாக தேவை. பட் என்னுடைய மிகப்பெரிய ப்ராப்ளமே எக்கானமி ரேட். பும்ரா ஒரு எண்டு 2.76 எக்கானமியில் போட்டுட்டு இருக்காரு. அந்த எண்டு சிராஜ் 20 விக்கெட் எடுத்தாலும் எக்கானமி ஆஃப் 3.96. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ அவங்க டீம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் போலாண்ட் 2.72 எக்கானமி ரேட்டில் போட்டுட்டு இருக்காரு. பேட்ரிக் கமின்ஸ் 3.5 போட்டுட்டு இருக்காரு. ஸோ என்ன சப்போர்ட் ஆக்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. இங்கே பும்ரா ஒரு வாட்டியும் ஒரு ஸ்பெல்ல முடிச்சு டைட்டாக 2 விக்கெட் எடுத்து கொடுத்து போனதுக்கு அப்புறம் அந்த எண்டு போடுற போலர்ஸ் ரன்னை லீக் பண்ணினா எப்படி நீங்கள் டெஸ்ட் மேட்சஸ் வின் பண்ண முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் கபோர்டும் டேலண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்ன எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் மாதிரியான இடத்துலேருந்து நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எமர்ஜ் ஆனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஹர்ஷித் ராணாக்கு அப்புறம் பெரிய ப்ராமிசிங் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருன்னு டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் தெரியல. அண்ட் ஒன் மோர் திங், எல்லா டீமுமே ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை அவங்களோட டெஸ்ட் சைடில் வச்சுருக்காங்க. இந்தியா இந்த பர்டிகுலர் சீரியஸ்க்கு யஷ் தயால் மாதிரியான ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா ஆங்கிள் அவே ஃப்ரம் த ரைட் ஹேண்டர் அண்ட் பிரிங்கிங் பேக் டு த ரைட் ஹேண்டர், இந்த 2 ஆஸ்பெக்டும் ரொம்ப முக்கியம் இன் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ். இங்கிலாண்டில் அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை க்ரூம் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட டீம் மேனேஜ்மெண்ட், த கோச், த செலக்டர்ஸ் எல்லாரும் ஒரு டைரக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் இந்த இந்தியன் டீம் கோயிங் ஃபார்வர்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பட் ஆஸ்திரேலியன் சீரியஸ் விக்கெட்ஸ் எல்லாமே ஸ்பைசி தான், லேட்ரல் மூவ்மெண்ட் தான், சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான், எல்லா மூவ்மெண்ட்டையும் நான் ஒத்துக்கிறேன். பட் க்ரன்ச் மூமெண்ட்ஸ் கரெக்டாக ஆடிந்தோன்னா த ரிசல்ட் ஆஃப் த சீரியஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து நம்ம மேட்ச் பற்றியும் நிறைய கிரிக்கெட் பற்றியும் பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.